மாங்காய் சீசன் வந்துருச்சு. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து வீட்டில் செஞ்சு தர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்குதுன்னு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. இதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துக்கிறேங்க. ரொம்ப காயும் இல்லாமல் ரொம்ப பழமும் இல்லாமல் மீடியமாக இருக்கிறத எடுத்துக்கிட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை நம்ம தேங்காய் துருவல் மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணுறோம். வேறு எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாங்க. உளுந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு மாங்காய்க்கு 3 மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ப இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாங்காய் இதில் போட்டு நல்லா நம்ம கிண்டிக்கலாங்க. இதுக்கப்புறம் கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கிளறி, அதோடு போட்டு நம்ம கிளறி எடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு அருமையான சுவையான மாங்காய் சாதம் ரெடிங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. மாங்காய் பிடிக்காதவங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காக 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்கிற ஒரு டிஷ் தாங்க இது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.